கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் செவ்வாப்பேட்டிலேருந்து வரோம். என்னுடைய பேர் ரோசி. என்னுடைய மகள் ஷர்லி சந்தியா. அவளுக்கு 2 வருடங்களாக நியூரோ ப்ராப்ளம், அதாவது 10th முடிச்சதுலேருந்து அவளுக்கு ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அது எதனால் வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. அநேக இடத்துல ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த 2 மாதங்களாக இந்த ஜெபத்துக்கு இந்த 3வது மாதத்தில் ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை என் மகளுக்கு கொடுத்தாரு. அதுலேருந்து இந்த ஃபிக்ஸ் ப்ராப்ளம் வரவே இல்லை. ஆண்டவருக்கு கொடாகொடி நன்றிகளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜெபராணி. நான் கண்டியிலேருந்து வரேன். எனக்கு 18 வருஷமாக பிசாசு போராட்டத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஜூலை மாதம் ஐயா ஜெபிக்கும் போது உன் உடம்புல இருக்கிற கட்டெல்லாம் உடைத்து ஜெபிக்கிறேன்னு ஐயா சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். என்னுடைய வயிறு 7 மாத கர்ப்பஸ்திரீ மாதிரி இருக்கும். இவ்வளோ தொலைவுக்கு இருக்கும். இப்போ எனக்கு வயிறு இருக்கிறதே தெரியல. அந்த 3 மாதத்துலேயே எனக்கு ஒரு பெரிய அற்புதம். இந்த விடுதலை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரோன்னு சொல்லி அவளோடு எதிர்பார்ப்போடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். எடுத்து வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை புறக்கணிக்காத தேவன் இன்றைக்கு உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை போட்டு அந்த அபிஷேகத்தை எல்லாரும் சல்யூட் பண்ணுற அளவுக்கு, அந்த அபிஷேகத்தை எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். சங்கீதம் 132 10 முதல் 12 வரைக்கும் உள்ள வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாமல் இரும். உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவற மாட்டார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உண்மையாய் உங்களுக்கு ஆணையிட்டு சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையாய் ஆணை போட்டு சத்தியம் பண்ணி ஆண்டவர் சொல்றாரு, அவர் தவற மாட்டார். என்ன சத்தியம் பண்ணி கொடுக்கிறாரு? உன் மேல இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை நான் போடுறேன். உன்னை அபிஷேகம் பண்ணிட்டு உன் முகத்தை இனி யாரும் புறக்கணியாதபடிக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உனக்கு செய்ய போகிறேன். நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். இனி புறக்கணிப்பு, ஓரங்கட்டுதல், ஒதுக்குதல், அவமானப்படுத்துதல் என்பதை உன் வாழ்க்கையில் நீ பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, உன் கற்பத்தின் கனியையும் உன் சிங்காசனத்தின் மேலே வைப்பேன். உனக்கு மட்டும் இல்லை, உன் பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம். உன் பிள்ளைகளையும் ஒருத்தரையும் நீ புறக்கணித்து தள்ள முடியாது. கடந்த நாட்களில் உன் பிள்ளைகளை ஒரு சிலர் ஏளனமாக பேசுறதை கண்டு நீங்கள் மனம் துடிச்சு போயிட்டீங்க. கேட்கறதுக்கு உங்களுக்கு சூழ்நிலை, உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கு. இப்போ கேட்டால் இன்னும் இதை விட பிரச்சனை பெருசாயிடுன்னு சொல்லி மனசுல வேதனையை மாத்திரம் சுமந்து கொண்டு, என் பிள்ளை இப்படி கேட்டாங்களே, என் கண்ணு முன்னாலே என் பிள்ளை இப்படி பேசிட்டாங்களே, நான் இருக்கும்போதே என் பிள்ளை எப்படி பேசுறாங்கன்னா
நான் இல்லைன்னா என் பிள்ளைய விட்டு வைப்பாங்களா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நீ அந்த இடத்திலிருந்து சகித்து கொண்டு வெளியே வந்தாய். இனி ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குமாரர்களையும் உன் குமாரத்திகளையும் ஒருவனும் பேச ஆண்டவர் அனுமதி கொடுப்பதில்லை. உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன். உனக்கு இன்னைக்கு சிங்காசனத்தை கொடுப்பேன். உன் காலத்துக்கு பிறகு அந்த சிங்காசனம் உன் பிள்ளைகளுக்கு வந்து கிடைக்கும். உன் காலத்துக்கு பிறகு என் பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்களோ தெரியலையேன்னு சொல்லி நீ யோசிச்சுட்டு இருந்தா கவலையே படாதீங்க. இயேசுவின் பிள்ளைகளை பராமரிப்பார். இயேசுவின் பிள்ளைகளுக்கு அந்த சிங்காசனத்திற்கு பாதுகாப்பு கொடுத்து சிங்காசனத்தை உறுதிப்படுத்துவார். இந்த உலகத்திலிருந்து நீ மறைந்து போகும் பொழுது யாரையும் நம்பி உன் பிள்ளைகளை விட்டுட்டு போக முடியாது. ஆனால் என் இயேசுவை நம்பி நீ விட்டுட்டு போகலாம். ஒரு முறை ஒரு தாயார் என்னை பார்க்க வரும் பொழுது மரணத்தின் நாட்கள் அவங்க எண்ணிட்டு இருக்கிற சூழ்நிலை. அவர்களுக்கு குடல் கேன்சர் வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 2 மாதம் 3 மாதம்தான் இருப்பீங்க, அதுக்கு மேலே நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த தாயாருக்கு என்னென்னா, இன்னும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் எல்லாம் ஆகலை, எல்லா பிள்ளைகளும் படிச்சுட்டு இருக்கிற நிலைமை. எனக்கு காலத்துக்கு பிறகு என் பிள்ளைகளை யார் பாப்பா, யார் முன்ன நின்று எடுத்து செய்வா? ஏன்னா அவருடைய கணவனார், இந்த தாயார் தான் நல்ல ஒரு வேலையில் இருந்தாங்க, அவங்களுடைய கணவனாருக்கு சரியான வேலை வருமானம் கிடையாது. அவருடைய கணவனாரை குடும்பத்தார் யாரும் மதிக்கிறது கிடையாது. ஏன்னா அவருக்கு வருமானம் இல்லாததுனால அவரை ஏற்கனவே மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் பிள்ளைங்களை யார் பராமரிப்பா, யார் என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா? இந்த தாயார் கேட்ட காரியம், யார் என் பிள்ளைகளுக்காக நின்று எடுத்து கல்யாணத்தை செய்வாங்க? எடுத்து செய்ய யாரும் இல்லை. என் புருஷனுக்கு அந்த திராணி கிடையாது, அந்த பக்குவம் கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது யார் எடுத்து செய்வாங்க? நான் கடைசி சாக போகிற நேரத்தில் எனக்கு மனசு ஃபுல்லாக அதுதான் அடிச்சுட்டே இருக்குது. எனக்கு பிறகு யார் என் பிள்ளைகளை பராமரிப்பா? யார் என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பாப்பா? யார் என் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுப்பா? யார் எடுத்து செய்வாங்க? அந்த தாயாருக்கு ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மகளே, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நான் உன் பிள்ளைகளுக்காக இருக்கிறேன். உன்னையோ உன் பிள்ளைகளையோ திக்கற்றவர்களாக ஒருபோதும் நான் விடுவதில்லை. நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத என்று சொல்லி அந்த தாயாருக்கு ஆண்டவர் ஆறுதல் வார்த்தை சொல்லிட்டு, அடுத்து இன்னொரு வார்த்தை நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட, ஆண்டவரே, அந்த அம்மாவுக்கு மனசு உள் மனசு அடிச்சுக்கிட்டே கிடக்க, பிள்ளைகளுடைய கல்யாணத்தை பார்க்காம போகிறேனேன்னு சொல்லிட்டு, எனவே நீங்கள் மனசு வச்சா இந்த தாயாருடைய குடல் கேன்சரை ஒரு நொடி பொழுதில் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய நேரங்களில் என்னுடைய கேபினில் எப்பவுமே என் டேபிளில் சாக்லேட் போட்டு வச்சுருப்பேன். சில நேரங்களில் ஆண்டவர் ஏவினா சிலருக்கு இந்த சாக்லேட்டை ஜெபம் பண்ணி இயேசுவின் ரத்தத்தில் தோய்த்து, விசுவாச கண்களில் தோய்த்து நான் கொடுக்கறது வழக்கம். இந்த தாயாருக்கு அன்னைக்கு அதான் செய்தேன். இப்போதைக்கு அவங்களால சாப்பிட முடியல, குடல் எல்லாம் செத்து போச்சு. ஆனால் இப்பொழுது இந்த சாக்லேட்டை அவங்க சாப்பிட்டதுக்கு பிறகு, இது இயேசுவின் ரத்தம் தோய்த்து இந்த மகளுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். இவளுக்காக நீ சிந்தின ரத்தம் கீழே விழுந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த ரத்தத்தை, இவளுக்காக சிந்தின ரத்தத்தை இந்த சாக்லேட்டில் தோய்த்து அவளுக்கு கொடுக்கிறேன். இன்டர்னல் ப்ளீடிங்ஸ், உள்ளுக்குள்ளால குடலெல்லாம் ஏற்கனவே புண்ணாகி உள்ளுக்குள்ளால அந்த ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்டர்னல் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த ரத்தம் போது எல்லா இன்டர்னல் ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த ரத்தம் போய் உள்ளுக்குள்ளால் இருக்கிற எல்லா ரணங்களையும் புண்களையும் மாற்றி அந்த தாயாருக்கு இந்த கேன்சர்லேருந்து பரிபூர்ண விடுதலையை கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய திருமணத்தை அந்த தாயாரே பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் ஆண்டவர் இன்னைக்கு அவங்கள உயிரோடு வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பேர பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் சரீரத்திலேயே குடலுக்குள்ளால புண்ணு இல்லைன்னாச்சுன்னா சாப்பிட முடியலை, ஒரு அல்சர் புண்ணு வந்திருக்கலாம், உள்ள என்ன புண்ணு இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவருடைய தழும்புகளினால நீங்கள் குணமாவீங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். இது ஒரு ஜெபம். ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். உன் கற்பத்தின் கனியையும் உன் சிங்காசனத்தில் வைப்பேன். சிலர் யோசிக்கிறீங்க, நானே குழந்தையே இல்லைன்னு வந்திருக்கிறேன்,
இதில் வேற கற்பத்தின் கனிய சிங்காசனத்தில் வைப்பேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இது உன்னுடைய டேன் நாள். எத்தனை பிள்ளைகள் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களோ, இன்றைக்கு சொல்லுங்க பார்க்கலாம், இன்றைக்கு பரலோகத்தின் திரவியத்தை அவர்கள் கற்பத்திலே ஆண்டவர் நிரப்புகிறார். நீங்கள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைந்து இனி பிறக்க போகிற பிள்ளைக்காக சேமிப்பீர்கள். அது மட்டும் இல்லை, இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் இருப்பாங்களா. அப்படின்னா என்னன்னா, பிள்ளைங்க மட்டும் இல்லை, அதன் பிறகு பிள்ளைகளின் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் சிங்காசனத்தில் உட்காரத்தக்கதாக ஆண்டவர் இன்னைக்கே உங்க எல்லாருக்காக உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வார்த்தை சொல்லப்பட்ட நிலைமையில தாவீது எப்படி இருந்தான் தெரியுமா? அவன் மாமனாரால புறக்கணிக்கப்பட்டவனா இருந்தான். மாமனார் பேச்சை கேட்டு மனைவியாலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருந்தவன் தன் பிள்ளையாகி அப்சலோம் நிமித்தம் புறக்கணிக்கப்பட்டு புறம்பே ஓடி வீட்டுக்குள்ளால இருக்க முடியாத பட்டணத்திற்கு வெளியே குகைகளிலே பதுங்கிக் கொண்டிருந்தவன் ஒருவன். ஆண்டவர் அவனை சந்தித்தார். மாமனார் புறக்கணித்து தள்ளிட்டார். அவனை எப்படா காலி பண்ணலான் இருக்கார். மனைவி அவங்க அப்பாவுடைய பேச்சை கேட்டுட்டு விட்டுட்டு போயிட்டா, புறக்கணிச்சிட்டு போயிட்டா. சொந்த பிள்ளையாகி அப்சலோம் பெரியவன் பதவி ஆசைப்பட்டு அவன் அவங்க அப்பாவை கொலை பண்றதுல தயாரா இருக்கிறான். அப்ப பாருங்க, பாளையத்திற்கு உள்ளே வீட்டிற்கு உள்ளே அவனால இருக்க முடியல. அதனால் அவன் மலைகளிலும் குகைகளிலும் பதுங்குகிறான். என்கேது என்கிற ஒரு குகை இன்னைக்கு நீங்க இஸ்ரேல் தேசத்துக்கு போனா இருக்கும், அதுக்குள்ளால பதுங்கி இருக்கிறான். புறக்கணிக்கப்பட்டவன், பாளையத்துக்கு புறம்பே போனவன். அது ஒரு வனாந்தரமான ஒரு இடம். அங்க போய் பட்டணத்துக்கு புறம்பே புறக்கணிக்கப்பட்டவனாய் கிடந்தான். அவனை கொண்டு வந்து சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். அவனுடைய பிள்ளையை கொண்டு வந்து சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். காரணம் என்ன தெரியுமா? அவன் ஆண்டவரை சார்ந்து நின்றான், ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தான். எந்த நிலைமை வந்தாலும் அவன் புலம்பல, பேக் ஸ்லைடிங் ஆகி பின்னால போகல. அவன் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்திருந்தான். சூழ்நிலைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது நிறைய பேர் ஆண்டவரை விட்டுட்டு ஓடிடுறீங்க. அப்பொழுதுதான் ஆண்டவரை இன்னும் உறுதியாய் பற்றி பிடிக்க வேண்டும். பிடிச்சதுனால தான் அவனை சிங்காசனத்தில் கொண்டு வந்து வச்சார். புறக்கணிக்கப்பட்டவர். யாரெல்லாம் இவனை புறக்கணிச்சாங்களோ அவங்களை எல்லாரையும் ஆண்டவர் புறக்கணித்து தள்ளினார். சவுலை குறித்து வேதம் சொல்லும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசியிடத்திலே சொல்லுகிறார், நான் புறக்கணித்து தள்ளின இந்த சவுலை குறித்து இன்னும் எத்தனை நாள் தான் நீ துக்கமாயிருப்பாய். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகளை அவன் புறக்கணித்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரை புறக்கணிக்கிறதற்கு சமம். ஆண்டவருடைய பிள்ளைகளை புறக்கணிக்கிறது ஆண்டவரை புறக்கணிக்கிறதற்கு சமம். அதனால ஆண்டவரை சொல்றார், நான் புறக்கணித்து தள்ளின இந்த சவுலை குறித்து நீ எவ்வளவு நாள் தான் நீ கவலைப்பட்டு இருப்ப? கொம்புல தைலத்தை நிரப்பிட்டு நான் சொல்றேன், ஈசாயின் வீட்டிற்கு போய் நான் சொல்றவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி தாவீது அபிஷேகம் பண்ணினான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பதுங்கி பயந்து உயிருக்கு பயந்து நடுங்கி கொண்டிருந்தவன் தைரியமாக வந்து 40 வருஷம் சமாதானமாய் இஸ்ரவேலை அரசாண்டான். அதன் பிறகு அவன் பிள்ளை அந்த இஸ்ரேல் தேசத்தை அரசாள ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு உனக்கு மட்டுமல்ல, உன் பிள்ளைக்கும் ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வைக்கிறார். அது என்ன அபிஷேகம்னா, ராஜரீக அபிஷேகம். உன் தரித்திரங்களை எல்லாம் ஓட பண்ணுகிற ஒரு அபிஷேகம். உன் கடன்களை எல்லாம் பிடுங்கி எறிகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வைக்க போறார். அல்லேலூயா. காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, எவ்வளவோ சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம், எவ்வளவோ கஷ்ட காலங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் உம்முடைய அன்பு நாங்கள் அதிலே அழிந்து விடாதபடி, சிதைந்து போகாதபடி எங்கள் அழகாக நடத்தி கொண்டு வந்ததே மக்கள் நன்றி செலுத்துகிறப்பா. பஞ்சத்தின் காலங்கள் வந்தது, தேவைகளின் நெருக்கடிகளின் காலங்கள் வந்தது. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம் அப்பா. நெருங்கி வந்து உதவிகள் செய்து
எங்களை வாழ வச்சு ஆகாரம் கொடுத்து ஆடைகளை கொடுத்து அழகு பார்த்தீரே தேவனே. அந்த அன்பை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபத்துக்கள் எங்களை நெருங்கி வரும் பொழுது, இக்கட்டான சூழ்நிலைகளும் கொள்ளை நோய்களும் எங்களை நெருக்கியும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டோமே, இறங்கி வந்து எங்களுக்கு அற்புதத்தை செய்து இவை பொழுதிலே எங்களை வாழ வைத்தீரே தெய்வமே. உமக்கு கோடி நன்றி அப்பா, உமக்கு கோடி நன்றி அப்பா. வியாதி நேரத்தில் மட்டுமல்ல, எல்லாம் முடிந்தது என்கிற நேரத்தில், அடுத்த வேளை என்ன செய்ய போறேன்னு நினைக்கிற நேரத்தில் இயேசுவே நாங்கள் கூப்பிட்டோம். பறந்து காக்கிற பட்சியை போல இறங்கி வந்து என்ன மகனே வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய குறிப்பறிந்து தேவையறிந்து எங்களுக்கு உதவி செய்து இந்நாளில் இருக்கிறது போல எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீரே தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கும் சொன்னேன், யார் உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும், யார் உன்னை புறக்கணித்தாலும், நான் உன்னை புறக்கணிக்காத ஒரு சர்வ வல்லமை உள்ள மகத்துவம் நிறைந்த தேவன் என்று சொன்னேன். இதை விட எங்களுக்கு உத்தரவாதம் உள்ள வார்த்தை வேறு ஒன்றும் அவசியம் இல்லை அப்பா. நீ சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் உம்மாலே ஆகும். ஐஸ்வர்யத்தையும் செல்வங்களையும் சம்பத்தையும் சம்பாதிக்கிறதற்கான வேலனை கொடுக்கிற ஆண்டவர் நீர். இன்றைக்கு என் பிள்ளைகளை பார்த்து சொன்னேன், நொறுங்குண்ட இருதயத்தோடு வந்திருக்கிற மகனே, நொறுங்கி போன இருதயத்தோடு வந்திருக்கிற மகளே, இருதயத்தை நொறுக்கின மனுஷர்களுக்கு முன்பாக உன் காயங்களை கட்டி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். எங்கள் மேலுடைய அபிஷேகத்தை ஊற்றி எங்களையும் எங்கள் சந்ததியையும் சிங்காசனத்தில் வைப்பேன் என்று சொன்ன நல்ல தெய்வமே, இப்பொழுது பனி போல இறங்குகிற பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைகள் மேலே வந்து இறங்குவீராக. ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொன்னீர்கள். ஆவியிலே ஒரு பலன், ஆத்மாவிலே ஒரு பலன், சிந்தனையில ஒரு பலன், சரீரத்தில் ஒரு பலன் என் பிள்ளைகள் மேல இறங்குவதாக. இனி என் பிள்ளைகள் பலவீனர்கள் அல்ல, பலவான்கள். இனி பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனையும் சத்துவத்தையும் என் பிள்ளைகளுக்கு நீ தருவீராக. உமக்கு கோடி நன்றி பலிகளை செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. Genesis Creations Media Academy, certification in media technology. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing,
drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க்யூ. For further details, contact 7824850999 or visit our website at www.genesiscreations.in.